இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்றது வந்து நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து சம்கீலா அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் இந்த வீடியோ. ஆப்வியஸா எப்பயும் சொல்ற மாதிரி தான், இது ரிவ்யூ கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒப்பீனியன் தான். இந்த சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ராக் ஸ்டாரோட ரீரிலீஸ் நடந்துச்சு சென்னையில. அதை போய் நான் பார்த்துட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்க பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்க. இங்கே சைடில் எடிட்டர் போடுவார், அதோட லிங்க்கும் தரோம், நீங்கள் அதை போய் பாருங்கள். அதே டேரக்டர் எடுத்த நெக்ஸ்ட் படம் சம்கீலா, அதாவது ராக் ஸ்டாருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் படம் கிடையாது, இப்போ ரீசெண்டாக எடுத்த அவரோட அடுத்த படைப்பு வந்து சம்கீலா. சம்கீலா வந்து நிறைய விதத்தில் ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு படம்னு சொல்லலாம். அது ஒரு பேசிக்காக ஒரு பயோபிக் மாதிரி தான். அது ஒரு உண்மை சம்பவம்னு விட ஒரு உண்மை கேரக்டர், அவரோட லைஃப்பை பற்றி தான் எடுத்திருக்காங்க. எனக்கு சம்கீலாயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து, நான் ஸ்டார் படம் பார்த்துட்டு ஒரு விஷயம், ஒரு படத்தை நான் திருப்பி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். என்ன படம்னா சூரரை போட்டுற படம். சூரரை போட்டுமே அதே தான், ஒருத்தரோட லைஃப்பை வச்சு எடுத்த ஒரு படம், உண்மை சம்பவங்களை வச்சு எடுத்த படம். நான் சூரரை போட்டுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, ஒரு விதத்தை அடையிறதுக்கு ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அது இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது ஓகே, அப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கவங்க எல்லாருமே ஈஸியாக வரல. ஸோ நம்மளும் ஓகே கஷ்டப்படலாம், தப்பில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு எப்பயுமே ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது சூரரை போட்டரில் வந்து நடக்கும். சம்கீலா மாதிரி எனக்கு வந்து படம் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, சஞ்சு படம் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு தெரியும். சஞ்சுவும் சம்கீலாவும் எனக்கு கிட்டத்தட்ட ரிலேட் ஆன மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதாவது ஒரே இதுன்னு சொல்ல வரல, ஒரே கதைலாம் சொல்ல வரல, பட் சஞ்சுவும் சம்கீலாவும் எனக்கு கிட்டத்தட்ட ரிலேட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய பயோபிக்ஸ்ல வந்து அவங்களோட பாசிட்டிவ் சைடை மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. பாசிட்டிவ் சைடு இந்த சென்ஸ் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டாங்க, இவ்வளோ அடிபட்டாங்க, இவ்வளோ தோல்விகளுக்கு அப்புறமா எந்திரிச்சு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் காட்டுவாங்க. எக்ஸாம்பிள் சூரரை போட்டுற மாதிரி படங்கள். ஆனால் சஞ்சு மாதிரி படம், சம்கீலா மாதிரி படம் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து, அவங்களோட பாசிட்டிவ் சைட்ஸ் மட்டும் அதில் காட்டியிருக்க மாட்டாங்க, அவங்களோட நெகட்டிவ் சைடையும் காட்டியிருப்பாங்க. அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க, அவங்களோட டார்க் சைடையும் அதில் காட்டியிருப்பாங்க. சம்கீலா விட சஞ்சுல நிறைய காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி சம்கீலாவில் கூட கொஞ்சம் கம்மியாக தான் காட்டியிருப்பாங்க. சஞ்சுல இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு படம் தான் நான் சம்கீலாவை பார்க்குறேன். இந்த படத்துக்கு ஒப்பீனியனுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி இம்தியாஸ் அலி பாய்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள், சவுத்துக்கு வந்து ஒரே ஒரு தமிழ் படம் பண்ணுங்க, ஒரே ஒரு தமிழ் படம், பாயோட மியூசிக் வச்சு ஒரே ஒரு தமிழ் படம் பண்ணணும். இது நடக்குமான்னு தெரியாது, ஆனால் ஒரு வேண்டுகோள், ஒரு ரொம்ப உங்களோட பக்தனோட, உங்களோட பெரிய ஃபேனோட ஒரு வேண்டுகோள். ஏன்னா அந்த மனுஷன் ஜீனியஸ். நான் ராக் ஸ்டார் வீடியோலயே சொல்லிட்டேன், அந்த மனுஷன் ஜீனியஸ். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு ஃப்ரேம் வச்சாலே அது வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கு. ஒரு ஷார்ட்டை அவர் கன்வே பண்ற விதம் ரொம்ப அழகா இருக்கு. அவரை பத்தி என்ன பேசுறதுலாம் எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. அவரை பத்தி பேசுற அளவுக்குலாம் எனக்கு வயசு இல்லை. ஆனா படமா எனக்கு முழுசா பார்த்து முடிக்கும் போது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு படம். ரொம்ப அழகா இருந்துச்சு சென்ஸ் வந்து எப்படின்னா, இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் கிடையாது. நிறைய இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த கேரக்டருக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இந்த சம்கீலான்ற கேரக்டர் வந்து நிஜமாலே ஒரு கேரக்டர். நான் ரொம்ப ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒண்ணு நடக்குது, அதை நான் என்னன்னு சொல்ல விரும்பல, சொல்லிட்டா ரொம்ப ஸ்பாயில் பண்ண மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒண்ணு நடக்குது, அது ஏன் நடந்துச்சுன்றதுதான் ஃபுல் படமுமே. என்ன அது ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டே இருந்துச்சு. ரொம்ப அது ஏன் அது நடந்துச்சுன்னு நான் வந்து படம் ஒவ்வொரு சீன் போகும்போது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எதனால நடந்திருக்கும் அப்படின்னு ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியம், ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அது நீங்கள் பார்த்து யாரெல்லாம் அந்த படம் பார்த்துட்டாங்களோ நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். அப்படி இல்லைன்னா அதை பார்த்துட்டு அப்புறமா நான் சொல்கிறது உங்களுக்கு என்னன்னு புரியும். ஃபர்ஸ்ட் சீன் ஒன்று நடக்கும், அதை நீங்கள் லாஸ்ட்டாக கூட பிளேஸ் பண்ணியிருக்கலாம். அப்படியே லீனியராக சொல்லிட்டு லாஸ்ட்டாக அது நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் லீனியராக முன்னாடி பின்னாடி போய் கதை சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கும். இந்த கதைக்கு பர்சனலி ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கும். இவர் வந்து ஒன்றுமே இல்லை, இவர் வந்து கொஞ்சம் ஹானியாக, கொஞ்சம் கில்மாவாக பாட்டு எழுதுகிற ஒரு ஆள். அவர் அப்படியே எழுதிட்டே இருக்காரு. இது வந்து எப்படின்னா வந்து, எப்படி ஒரு பெரிய ஆள் ஆனாருன்ற கதை கிடையாது. எவ்வளோ இவர் கஷ்டப்பட்டார், எவ்வளோ அடி வாங்கி ஒரு பெரிய ஆள் ஆனார், அப்படிப்பட்ட கதை இல்லை இது. அவர் கொஞ்சம் ஈஸியாகவே பெரிய ஆள் ஆயிடுவார். ஒரு 2-3 இடத்துலயே ஒரு பெரிய ஆள் ஆயிடுவார். அவர் பெரிய ஆள் ஆனக்கப்புறம் அவர் அவ்வளோ பெரிய ஆள் ஆயிடுவார். ரொம்ப ஹியூஜான ஒரு ஸ்டார் ஆயிடுவார், ஒரு சிங்கர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்றது தான்
இதோட கோரே. அதான் அவர் சொன்ன மாதிரி ஒரு கில்மா சாங்ஸ் எழுதுற ஒரு ஆளு. ஸோ அது பிடிக்காத சில பேர் அவர் லைஃபுக்குள்ள வந்து அவர் என்னென்னலாம் பண்றாங்க, ஸோ அவர் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றாரு, கடைசி அவருக்கு என்ன நடக்குது அப்படின்றதுதான் கதை. சொல்லும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், மேபி ஒன்லைனா சொல்லும் போது, இப்போ நான் சொல்லும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்க எமோஷன், ஒரு மனுஷன் அவ்வளவு பெரிய ஆள் ஆனக்கு அப்புறமும் எவ்வளவு பிரச்சனைங்க ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா இப்போ ஜென்ரலா செலிபிரிட்டி ஆயிட்டா என்னப்பா இவனுக்கு என்னப்பா பிரச்சனை, ஜாலியா இருக்கான்ப்பா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதெல்லாம் இல்லாம அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஆனக்கப்புறமும், அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனக்கப்புறமும் அவங்க லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட், அவங்களுக்குள்ளேயே என்னென்ன பிரச்சனை நடக்குது, பிளஸ் அவுட்டர் கான்ஃப்ளிக்ட், சொசைட்டிக்கு தான் அவங்களுக்கு என்னென்ன ப்ரெஷர் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே செம்மையாக காட்டியிருப்பாங்க. இம்தியாஸ் அலி பாய் வந்து அவரே சேலஞ்ச் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை விட நான் அடுத்த படம் வேற மாதிரி பண்ணணும், செம்மையாக பண்ணணும் ஒரு படத்தையும் அவர் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரோட மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் வந்து ஷார்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே சரி, ஒவ்வொரு படத்துக்கும் அவர் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபில்ம் மேக்கராக அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன், ஒரு ஆர்டிஸ்டாக அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கிரியேஷனுக்கும் நெக்ஸ்ட் கிரியேஷன் போகும்போது நம்ம பெட்டர் பண்ணிக்கிட்டே போகணும், அது ரொம்ப முக்கியம். அது எனக்கு தெரிஞ்சு இம்தியாஸ் அலி பாய் வந்து வேற லெவலில் பண்ணுறாரு. ஸோ நிறைய பேசலாம், இந்த படத்தை வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து சின்னதாக பேசணும், ஷார்ட்டாக பேசணும் அப்படின்றதுனால இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். ஸோ அதனால் இதே மாதிரி வேற என்ன படம் பார்க்கணும், வேற எங்கே போய் சாப்பிடணும், வேற எங்கேயாச்சும் போகணுமா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதை பார்த்து பண்ணுறதுக்கு ரெடி. கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டல்லையும் போடுறோம், அதுலேயும் டிஎம் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.